அனைவருக்கும் வணக்கம். வேணுகானம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய இசையமைப்பாளர்களோட பேரை சொல்லி அவங்கள பற்றி பேசுங்கன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக ஒவ்வொரு இசையமைப்பாளர் பற்றி நான் பேச இருக்கேங்கிறத இந்த இடத்துல நான் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண ஆளே கிடையாது. இசை மேதை நௌஷத் அலியே இவரை பாராட்டியிருக்காரு. இசை மேதை நௌஷத் அலி இவருடைய மியூசிக்கை கேட்டு பிரமிச்சு போயிருக்காரு. அவர் தான் இசையமைப்பாளர் மாஸ்டர் வேணு. மாஸ்டர் வேணு ஆந்திராவில் 1916ஆம் ஆண்டு பந்தூருங்கிற ஊரில் பிறக்கிறாரு. ராமையா நாயுடு, வெங்கட் ரத்னம் இவங்க 2 பேரும் மாஸ்டர் வேணுவோட ரிலேட்டிவ்ஸ். இவங்க 2 பேர்த்துக்கிட்ட தான் மாஸ்டர் வேணு இசை கற்கிறாரு. மியூசிக் டைரக்டர் BN ராவ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. சின்ன வயசுலேயே கச்சேரி பண்ணியிருந்தனால மாஸ்டர் வேணுன்னு அழைக்கப்படுறாரு. கடைசி வரைக்கும் அந்த மாஸ்டர் வேணு அப்படிங்கிற பேரை அப்படியே நிலைச்சிடுது. BN ராவ் கிட்ட ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்தது S ராஜேஸ்வர ராவ் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. அப்புறம் அங்கேருந்து பாம்பே போகிறாரு. பாம்பேயில் நௌஷத் அலி கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறார் மாஸ்டர் வேணு. இவர் இசையமைத்த முதல் தெலுங்கு படம் 1945ஆம் ஆண்டு வந்த வால்மீகிங்கிற படம் தான். இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா கண்டசலாம் தெலுங்கில் இசையமைப்பாளராக இருக்கார். அவர் இந்த விஜயவாகினியோட சவுகார், பாதாள பைரவி போன்ற படங்களுக்கெல்லாம் இசையமைச்சிட்ருக்காரு. அப்போ கண்டசலா என்ன பண்ணுறாருன்னா, ப்ரொடியூசர்ஸ்கிட்ட கேட்டு மாஸ்டர் வேணு தான் எனக்கு அசிஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு கேட்டு அவரை தன் கூட சேர்த்துக்கிறாரு. மாஸ்டர் வேணுக்கு மாதம் 500 ரூபாய் சம்பளம், அவரோட ஓன் யூஸுக்கு ஒரு மோட்டர் பைக்கே கொடுத்துட்றாருங்க. ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் யார் ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் மாஸ்டர் வேணு இமீடியட்டாக கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்சு அவங்கள திட்டமாட்டார். அவங்கக்கிட்ட போய் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து வேலை வாங்குவார். மாஸ்டர் வேணு தமிழில் இசையமைத்த முதல் படம் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த காலம் மாறிப்போச்சு. காலம் மாறிப்போச்சு படம் 1956ஆம் ஆண்டு மே மாதம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தில் ஒரு பாட்டு, கள்ளம் கபடம் தெரியாதவனே, உலகம் போவது புரியாதவனே, ஏறு பூட்டி போவாயே அண்ணே சின்னண்ணேன்னு ஒரு பாட்டு. காலம் மாறிப்போச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 வாரத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆன திரைப்படம் மதுரை வீரன். மதுரை வீரன் படத்துக்கு G ராமநாதன் மியூசிக். இதில் ஒரு பாட்டு, சும்மா இருந்தால் சோத்துக்கு கஷ்டம், சோம்பலை வளர்த்தா ஏற்படும் நஷ்டம் அப்படின்னு ஒரு பாட்டு. ரெண்டு பாட்டுமே ஒரே டியூன். ஆனால் காலம் மாறி போச்சு ஃபஸ்ட்டு தெலுங்கில் வருது, தெலுங்குலேருந்து தான் தமிழுக்கு வருது. ஸோ தெலுங்கில் பயன்படுத்துகிற மட்டும்லாம் மாஸ்டர் வேணு பயன்படுத்தியிருக்காரு. அதற்கப்புறம் தான் G ராமநாதனோட மதுரை வீரன் வருது. அதனால் ரெண்டுமே ஒரே டியூன் அப்படின்னு உடனே காலம் மாறி போச்சு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் யார் எடுத்திருக்காங்க அப்படின்னா AV மையப்ப செட்டியார் எடுத்திருக்காரு. ஸோ மதுரை வீரன் பாட்டால் காலம் மாறி போச்சு படம் ஃபெயிலியர் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வருது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு கேஸ் போடுறாரு. என்னோட பாட்டை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ். வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிபதி 2 பாட்டையும் கேட்குறாரு. 2 பாட்டையும் கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் கிராமிய மெட்டுக்களில் தான் இருக்குது. 2 பாட்டும் கிராமிய மெட்டெல்லாம் எனக்கு தான் சொந்தம்னு யாருமே உரிமை கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கே தள்ளுபடி பண்ணிடுறாரு. இது இப்படி முடிஞ்ச பிறகு இதே மெட்டை SD பர்மன் 1960ஆம் ஆண்டு ஒரு ஹிந்தி படத்தில் அப்படியே பயன்படுத்திட்டு இருக்காரு. தெற்குலேருந்து வடக்கு போன ஒரு சில மெட்டுக்களில் இந்த மெட்டும் ஒன்று. காலம் மாறி போச்சு படத்தில் இன்னொரு டுவேட், திருச்சி லோகநாதனும் ஜிக்கியும் பாடியிருப்பாங்க. இனிதாய் நாமே இணைந்திருப்போம்ங்கிற பாட்டு. இந்த பாட்டுலாம் ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. முகவை ராஜமாணிக்கம் இந்த பாட்டை எழுதியிருப்பார்.
ஆடுவோமா கூடி குழவி பாடுவோமா நாமினின்னு ஒரு பாட்டு ஜிக்கி பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு கேட்கும்போதே தெரியுது தெலுங்கு மெட்டுக்கு தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு அந்த மெட்டை கேட்கும்போதே ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த பாட்டையும் முகவை ராஜமாணிக்கம் தான் எழுதியிருப்பாரு. இதுவும் வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாடல் தான். ఆడువమా కూడి కులవి పాడువమా నామిని ఎవరు మింగిలై இதயத்தனி. 1957ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் எங்க வீட்டு மகாலட்சுமி. நாகேஸ்வர ராவ், சாவித்திரி நடித்த படம் இது. இதுல வந்து சீர்காழி கோவிந்தராஜனும் சுசிலாவும் ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. அது ஒரு சூப்பர் ஹிட் பாடல். பட்டணம் தான் போகலாமடி பொம்பளை பணங்காசு தேடலாமடி. உடுமலை நாராயண கவி எழுதின பாட்டு இது. பட்டணம் தான் போகலாமடி பொம்பளை பணங்காசு தேடலாமடி நல்ல கட்டாடி. இந்த பதிவுல மாஸ்டர் வேணு இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.